வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா டீ எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மசாலா டீக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு பீஸு, 2 மிளகு, 1 லவங்கம், 1 ஏலக்காய், டீ தூள், சர்க்கரை தேவையான அளவு, பால் வந்து 1/2 லிட்டர் பால்லேருந்து 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 லிட்டர் பாலுக்கு நம்ம எந்த அளவு பால் எடுக்கிறோமோ அந்த அளவு தண்ணி விடணும். இது வந்து 4 பேருக்கு போடுற டீ அளவு. டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலை வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து பால் எந்த அளவோ அந்த அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த கல்லில் இந்த 2 மிளகு, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி இதை போட்டு நம்ம இந்த கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. மசாலா டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்தால், ஜீரணம் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், பால் காஞ்சிடுது. இப்போ நம்ம டீ தூள் வந்து 4 பேருக்கு போட போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் டீ தூள் போட்டால் போதும். நம்ம கீழே பொங்கி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டி போட்டு கலரிட்டு இருந்தீங்கன்னா கீழே பொங்கி போயிடாது. இப்போ நம்ம தட்டி வச்ச இந்த இஞ்சி அதெல்லாம் கூட போட்டுடலாம். பொங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டிங்கன்னா பொங்கி கீழே வராது. இப்போ பாருங்கள், 1 டம்ளர் டீ ஒருத்தருக்கு போடுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. எப்பவுமே டீ ஆகட்டும் காஃபி ஆகட்டும் நார்மலாக குடிக்கிறவங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் போடுங்க. சுகர் கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் போடுங்க. சுகரே இல்லாமல் குடிக்கணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு கொடுங்க. டீ காஃபி யாராவது வந்தாங்கன்னா போட போனீங்கன்னா ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க, சுகர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அப்படி கொதிச்சவொடனே இறக்கிட்டிங்கன்னா டீ வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த டிகாஷன் அதில் இறங்கினா தான் டீ வந்து சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ தனியாக ஒரு கப்பு வச்சு அதில் கொடுத்துருங்க. இந்த அளவு ஊற்றுங்க. ஃபுல்லாக வழிய ஊற்றாதீங்க. வழிய ஊற்றுனா நம்ம மேலேயும் கொட்டிக்கும், அவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் எடுத்து குடிக்க. சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.